வாழ்வழிக்கின்ற நாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அழைத்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். அன்பின் வலிமையை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதிலும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதையும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 4:16 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அவருடைய அன்பு எத்தன்மையது, அதனுடைய நீளம், ஆழம், உயரம், அகலம் என்னதென்று நாம் அறிந்து கொள்வது எத்தனை அவசியம். அது நிமித்தமாய் எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பது போல அந்த அன்பினுடைய நீல, ஆழ, அகல உயரங்களை நாம் உணர்கிற பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் அவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். மனுஷருடைய அன்பை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு நேரம் ஆழமாய் அதிகமாய் நேசிப்பது போல தெரியும். காரணமே இல்லாமல் வெறுப்பதும் அமைதலாய் இருப்பதும் நமக்கு புரியவே புரியாது. ஆனால் தேவனுடைய அன்பை யார் ஒருவர் அதிகமாய் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அறிய அறிய இன்னும் தேவனை அதிகமாய் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எப்படி நமக்கு தேவனுக்கு மேல் அன்பு ஏற்படுகிறது? அவரை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் செய்கிற கிரியைகளை நாம் காணுகிற பொழுது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சி நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை பொறுத்ததுதான். தேவனை அதிகமாய் அறிய அறிய அவருடைய அன்பினை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள நமக்குள் விசுவாசம் பெருகுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று யூதாவின் புத்தகத்தின் 21ஆம் வசனம் சொல்கிறது. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய கண்களில் இரக்கத்தை பெற வேண்டுமானால் தேவனுடைய அன்பிலே நாம் காத்திருப்பது எத்தனை அவசியம். அப்படியானால் என்ன பொருள்? மாயையான மனுஷ அன்பை நாம் பெற போராடாதபடிக்கு அல்லது அதை விழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய அன்பு நமக்கு கிடைத்த மாத்திரத்தில் அதில் நாம் உறுதியாயிருக்க பழக வேண்டும். தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் உலக அன்பில் விழுந்து போகவே மாட்டார்கள். ஏனென்றால் தேவனுடைய அன்பினாலே விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய அன்பினாலே நித்திய ராஜ்யத்தில் பங்குண்டு என்பதை அறிந்து கொண்டவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட தேவனுடைய அன்பை எவ்விதத்திலும் இழந்து போகாதபடிக்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதை காத்துக்கொள்வார்களாம். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனுடைய அன்பை அதிகமாய் அறிந்து கொள்வோம். அதை காத்துக்கொள்ளுகிற பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு இரக்கம் வரும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் அன்பின் நிமித்தமாக எங்களை ரட்சித்து வேறு பிரித்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த அன்பின் நிமித்தமாக ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை எங்களுக்கு பலியாய் ஒப்பு கொடுத்து உங்களுடைய அன்பு எத்தன்மையது என்பதை நாங்கள் அறிந்து உண்மை நேசிக்கிற பொழுது எங்கள் விசுவாசத்தை நீ பழகி பெருகப்படும் என்பதை நாங்கள் அறிகிறோம். சுவாமி, இன்னும் உங்களுடைய அன்பிலே நாங்கள் இணைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.